ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மணத்தக்காளி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மணத்தக்காளி பிளான்ட் வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஃப்ரூட்ஸ்லேருந்து க்ரோ பண்ண முடியும். கடையில் நீங்கள் கீரை வாங்கும்போது அதில் மணத்தக்காளி பழம் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து நம்ம போட்டு நம்ம பிளான்ட்டை வந்து ஈஸியாக க்ரோ பண்ண வைக்க முடியும். நான் வந்து க்ரோ பண்ணியிருக்கேன். மணத்தக்காளி பிளான்ட் வந்து பேபி பிளான்ட் வரும்போது ஒரே இடத்துல நிறைய பிளான்ட் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து தனித்தனியாக நம்ம வச்சுட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் க்ரோ பண்ணுறதுக்கு. மணத்தக்காளி கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிற்றில் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கடையில் நம்ம மணத்தக்காளி கீரை வாங்குவோம் இல்லைங்களா, அதில் இந்த பழம் இருக்கும். நம்ம அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பழம் நம்ம வந்து பேஸ் கூட சாப்பிடலாம். இது வந்து 3 days ஆகிடுச்சு நான் எடுத்து வச்சு. நான் இன்றைக்கி தான் அதை வந்து பிளான்டேஷன் பண்ண போகிறேன். நம்ம கார்டனிங் சாயில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 inch அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு ஒரு பழத்தையுமே நம்ம வந்து அதில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து சாயிலால் கவர் பண்ணிடலாம். வாட்டர் வந்து நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு வேஸ்ட் பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பின்னாடி வந்து குண்டூசியில் நல்லா ஹோல் மாதிரி போட்டுட்டு அதில் தள்ளி ஃபில்அப் பண்ணி நீங்கள் அதை கூட நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நம்ம வாட்டர் வந்து போடலாம். நைன் டேஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சின்னதாக உங்களுக்கு செடி வளர்ந்த மாதிரி இருக்குது. பக்கத்தில் இது வந்து வேறு ஏதோ ஒரு செடி, ஆனால் பார்க்குறதுக்கு மணத்தக்காளி கீரை தான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் ஸ்டார்டிங்கில். இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய 2 இடத்துல வந்திருக்கு. இது நம்ம வந்து ஒரே இடத்துல அந்த செடியெலாம் இருந்ததுன்னா 1-2 தான் வளரும். ரிமைனிங் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம அதை எடுத்துகிட்டு பக்கத்துலேயே சின்ன சின்னதாக நம்ம வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டு அந்த செடியெல்லாம் நம்ம அதில் வச்சிடலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு இந்த குட்டி பேபி பிளான்ட்டை நம்ம உள்ளே வச்சுட்டு மண்ணால் நம்ம கவர் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து எல்லா பிளான்ட்டுமே வந்து க்ரோ ஆகும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் க்ரோ ஆயிடுச்சு. ஒரே ஒரு பிளான்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே இருந்ததுனால அது மட்டும் நல்லா க்ரோ ஆகிருக்கு. மிச்சம் எல்லா பேபி பிளான்ட்ஸுமே நம்ம தனியாக வச்சதுனால அதோட க்ரோயிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. பார்த்திங்கன்னா இது நல்லா வளர்ந்துருச்சு. இதில் என்ன ஒரே ஒரு இதுன்னா பார்த்திங்கன்னா இலைக்கடியில் பாருங்கள் ஒயிட் கலரில் பூச்சி வந்துடுது. இந்த பூச்சி வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே வந்துடுது. அப்பப்போ நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம். அதாவது ஒரு 10 ml 1 liter வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். பட் நீங்கள் இன்றைக்கி பண்ணிட்டீங்க, 2 days கழித்து பார்த்திங்கன்னா திருப்பியுமே வந்து பூச்சிகள் வந்து வந்துடும். பார்த்திங்கன்னா அங்கங்கே அடியில் அப்படி இருக்கும், லீஃப் அடியில் இருக்கும். அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது மேலே. அதனால் நம்ம அப்பப்போ வந்து ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணும். இது வந்து நீம் லீஃப் மட்டுமே நம்ம அரைச்சி அதை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு அதோடைய ஒரு ஜூஸ் தான் நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேலே மட்டும் இல்லாமல் இலைக்கோட அடியிலையுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து பூச்சி நிறைய இருக்கும், நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இதில் என்னென்னா இதில் வர பூச்சி வந்து பக்கத்தில் செடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்குமே ஈஸியாக இது வந்து போயிடும். ஸோ மற்ற செடியும் நம்மளுக்கு பூச்சி வந்துடும். ஸோ அதனால் நம்ம அப்பப்போ கண்டிப்பாக இதில் பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நிறையவே இதில் வந்து அந்த பூச்சி வந்து வருது. பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அழகாக இருக்குது பாருங்கள். இப்படியே விட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல வந்து ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். பழம் அதில் குட்டியாக மணத்தக்காளி பழம் இருக்கும். அப்படி இல்லை வேணாம் அப்படின்னா நம்ம கீரையை மட்டும் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா செடியுமே பேபி பிளான்ட்ஸ் கூட நல்லா பக்கத்தில் வச்சது எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. என்ன ஒன்று பூச்சி மட்டும்தான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதை அப்பப்போ அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு பார்த்துக்கணும். நீம் ஆயில், நீம் லீஃப் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எப்போ செக் பண்ணாலும் அந்த இலை பாருங்கள் மேலே ஒரு மாதிரி டாட்டாக ஒயிட்டாக இருக்கும், இல்லை ஒயிட்டில் ஒரு மாதிரி கோடாக இருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக அதில் பூச்சி இருக்கும். இந்த பூச்சி வந்து இலையில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வந்து அதை சக் பண்ணுறதுனால இலை வந்து உங்களுக்கு ட்ரையாக ஆகிடுது. ஸோ நான் கொஞ்சோண்டு அந்த செடியில் கொஞ்சோண்டு இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கண்டிப்பாக சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலேருந்தே கீரை எடுத்து செய்கிறது ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. நான் வாஷ் பண்ணிட்டேன். இதில் நான் வந்து ஒரு பொரியல் செஞ்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி க்ரோ பண்ணுங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.